நான் ஸ்ரீகுப்தர், குப்த வம்சத்தின் முதல் அரசர். என்னுடைய காலம் பொ.ஆ. 240 முதல் 280 வரை. என்னை கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிடுவார்கள். நாணயங்களில் இடம்பெற்ற முதல் உருவம் என்னுடையதே. நான் கடோத்கஜர், ஸ்ரீகுப்தரின் மகன். என்னுடைய காலம் பொது ஆண்டு 280 முதல் 319 வரை. என்னை கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிடுவார். நான் முதலாம் சந்திரகுப்தர். என்னுடைய காலம் பொது ஆண்டு 319 முதல் 335 வரை. என் மனைவி லிச்சாவி இளவரசி குமாரதேவி. குப்த பேரரசை நிறுவினேன். மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றேன். நாணயங்களில் என்னுடைய உருவமும் குமாரதேவி உருவமும் லிச்சாவியா என்ற வாசகமும் பொறித்து நான் சமுத்திரகுப்தர், குப்த பேரரசின் புகழ்மிக்க அரசன். என்னுடைய ஆட்சி காலம் பொது ஆண்டு 335 முதல் தொடங்கியது. என் வெற்றிகளாலும் போர் திறமையாலும் வரலாற்றறிஞர்கள் என்னை இந்திய நெப்போலியன் என்று அழைத்தனர். ஆனால் நான் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, கலையையும் அறிவையும் நேசித்தவன். எனக்கு கவிராஜா என்ற சிறப்பு பட்டம் கிடைத்தது. அது என் கவிதை திறமைக்கான சான்று. மாபெரும் பௌத்த அறிஞர் வசுபந்து என் ஆதரவை பெற்றார். அதேபோல் ஹரிசேனர் போன்ற அறிஞர்களையும் நான் ஆதரித்தேன். என் கலைநயத்தை காட்டும் வகையில் நான் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறித்த நாணயங்களையும் வெளியிட்டேன். நான் 2ஆம் சந்திரகுப்தர். எனது காலம் பொது ஆண்டு 375 முதல் 415 வரை. எனக்கு விக்ரமாதித்யன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் நானே. நான் முதலாம் குமாரகுப்தர். நான் நாளந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவினேன். எனக்கு சக்ராதித்யர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. நான் ஸ்கந்தகுப்தர். ஹூணர்களின் படையெடுப்பை தடுத்தேன். ஈனர்கள் மீண்டும் மீண்டும் படையெடுப்பு மேற்கொண்டதால் அரசு கருவூலம் காலியானது. எனக்கு பின்னர் குப்த பேரரசு வீழ்ச்சியடைந்தது. நான் விஷ்ணுகுப்தர். எனது காலம் பொது ஆண்டு 540 முதல் 550 வரை. ஹூணர்கள் போன்ற வெளிநாட்டு படையெடுப்பால் குப்த பேரரசு வீழ்ச்சியடைந்தது. குப்த வம்சத்தின் கடைசி அரசன் நான்தான்.